இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28 30 முடிய. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். இயேசு சொல்லுகிறார். யார் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும்? யார் மற்றவர்களுக்கு உள்ளத்தில் அமைதியை தர முடியும்? யார் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? சந்தோஷத்தை நான் குறிப்பிடவில்லை, மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்றால் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள மனிதர்கள். இயேசு அதை சொல்லுகிறார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும், மற்றவர்களை திடப்படுத்தணும், மற்றவர்களுக்கு அவர்கள் தனியாக இல்லை, உடன் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தணும் அப்படின்னு விரும்புகிறவர்களெல்லாம் கனி உள்ளம் கொண்டவர்களாக இருங்கள். 3:12 கொலோசையர்ல நம்ம வாசிப்போம், நீங்கள் கடவுளால் அழைக்க பெற்றுள்ளீர்கள், அதற்கேற்ப கனிவு உள்ளவர்களாய், பரிவு உள்ளவர்களாய், மனத்தாழ்மை உள்ளவர்களாய் பாருங்க, அப்படி வாழுங்க. பவுலடியார் அழைக்கிறார். அப்ப அந்த குணம் உடைய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நிறைவாக தருகிறார். அதற்கு கனிவுக்கும் மனத்தாழ்மைக்கும் சாந்த குணத்திற்கும் அன்புக்கும் அவர்தானே இலக்கணம், அவர்தானே ஊற்று. அதனால் அவரால் முழுமையான மகிழ்வை, அமைதியை, ஆறுதலை தர முடியும். என்னிடம் வாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைவான அமைதியை, நிறைவான மகிழ்ச்சியை, நிறைவான ஆறுதலை பெற வேண்டும் என்றால் செல்லக்கூடிய ஊற்று எது? இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டவர். மற்றதெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும். சாப்பிட்ற பிரியாணி சந்தோஷம், அது ஒரு வரம்புக்கு உட்பட்டது. கறி சாப்பிட்ற, முட்டை சாப்பிட்ற, மீன் சாப்பிட்ற, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் இஸ் டெம்பரரி. மகிழ்ச்சி பரிசுத்தாவின் கனிகளில் ஒன்று. அதைத்தான் ஆண்டவர் கொடுக்கும். எது பிரைமரியோ, எது பெஸ்ட்டோ, அதை தான் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் கடவுளே, எங்கள் உள்ளத்தில் உண்மையான அமைதியை பெறுவதற்கு உம் திருமகன் கிறிஸ்துவிடம் நாங்கள் செல்ல வேண்டும் என்று கற்பிக்கிறீர். வாழ்வில் கனிவையும் சாந்த குணத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் கற்றுத்தரக்கூடிய உம்முடைய திருமகன் கிறிஸ்துவிடம் அணுகி செல்ல வேண்டும் என்று கற்பிக்கிறீர். ஆண்டவரே, நீர் சொல்லுகின்ற இந்த பாடத்தில் நாங்கள் தேர்ந்து தெளிபவர்களாக இருக்கச் செய்தருளும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.